அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். தலையிலே வணங்கி நாம் ஜெபிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அந்த வசனத்தின் மேல உங்க கையை வைங்க. இந்த வசனத்தின் மேல கையை வைங்க. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில்
சோராது ஓடிடுவே விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த வசனத்தை உடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம். இன்று இந்த மன்னாவை வானத்திலிருந்து பிட்டு எங்க ஒவ்வொரு உள்ளங்களிலும் தந்து எங்களை உமக்கு ஏற்றவர்களாக, உமக்கு ஏற்ற சிந்தை உடையவர்களாக எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்க கவனமாய் கேட்போம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் பிராணனை கூட நான் அருமையாக எண்ணுவதில்லை. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இங்கு வாசிக்க நாம் எல்லாரும் செவி கொடுத்து கேட்ட இந்த வசனத்தில் தேவனுடைய மனிதனாகிய ஊழியனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆழமான மனதுக்குள்ள இருந்த 3 விதமான ஆசைகளை வெளிப்படையாக அவர் சொல்லுகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மனதுக்குள், ஆழமான தன்னுடைய மனதுக்குள்ள இருந்த 3 விதமான விருப்பங்களை அல்லது ஆசைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். அவைகளில் ஒன்று என்ன என்று கேட்டால், என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட முடிக்க வேண்டும். என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட முடிக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருபையின் சுவிசேஷத்தை என்னை நம்பி ஆண்டவர் தந்தாரே, இந்த கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக என்னை நம்பி தந்தாரே, அந்த கிருபையினுடைய சுவிசேஷத்தை நான் எங்கும் பிரசங்கம் பண்ணணும். மூன்றாவது அவருடைய விருப்பம் என்னன்னா, நான் அவரிடத்தில் பெற்ற அந்த ஊழியம் இருக்க, அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிக்க விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 3 விதமான தன்னுடைய உள்ளான மனதினுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். என் ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கணும், கிருபையின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணணும், அது மாத்திரமல்ல நான் அவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நான் முடிக்கணும், நிறைவேற்றி முடிக்கணும். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த 3 விதமான பவுலுடைய மன விருப்பத்தில் 3ஐயுமே இன்றைக்கு தியானிக்க நமக்கு நேரம் போதாது. அதனால இந்த 3 விருப்பத்தில் ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து ஒரு சில வார்த்தைகள் பேச அன்பாய் கேட்டு கொள்ளுகிறேன். இந்த ஆராதனையில் பவுலுடைய 3 விதமான விருப்பத்தில் ஒரே ஒரு விருப்பம், அது என்னன்னா, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டு நம்மள நிக்கல. நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? ஒரு ராஜ்யத்தை நாடி அல்லது மறுதேசத்தை நாடி நம்முடைய நித்திய வாழ்வை நாடி நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, என் ஓட்டத்தை நான் சந்தோஷமா என்ன செய்யணும்? முடிக்கணும். நான் சொல்லுவேன், இந்த பெராக்கா திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பவுலை போல சிந்தை உடையவர்களாக, எண்ணம் உடையவர்களாக, மனம் உடையவர்களாக, நினைவு உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பொதுவாக ஓடுகிற ஓட்டம் பெரிதல்ல. ஓடுகிற ஓட்டமானது பெரிதல்ல. நல்லா கவனிங்க. யாருனாலும் ஓடலாம். சொல்லுங்க, யாருனாலும். ஓடுகிறது பெருசு இல்லை. சொல்லுங்க, ஓடுகிறது பெருசு இல்லை. நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஒரு பந்தயம் என்கிற ஒரு நிலை வருமானால் உடனே அந்த பந்தய பொருளை அடைவதற்காக ஓடுகிற கூட்டங்கள் ஏராளம் வரிசைப்படுத்தி நிற்கும். ஒவ்வொரு நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் பரிசை பெறுவதற்காக எல்லாருமே வந்து என்ன செய்வாங்க? வரிசையை நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஓட்டப்பந்தய வீரர்களை பார்த்துருக்கிறீங்களா? அவர்களுக்குன்னு ஒரு கோடு கிழிக்கப்பட்டு என்ன செய்ய, வரிசை போடப்பட்டு 100 மீட்டர் 400 மீட்டர் அப்படின்னு ஒரு எல்லை, ஒரு குறிப்பிட்ட தூரம் அடையாளப்படுத்தப்பட்டு எல்லாரும் நிற்பாங்க. அவங்க மனசுல பாத்தீங்கன்னா, நான் தான் அந்த பரிசை வாங்கணும், நான் தான் அந்த பரிசை வாங்கணும். எல்லார் மனசுல என்னதான் இருக்கும்? இப்ப 10 பேர் நிக்கிறான்னு வைங்களேன். 10 பேருக்கிட்டையும் போயிட்டு, எப்பா எங்க போற? நான் இந்த பந்தயத்தில் என்ன செய்கிறேன்? ஓட போக. ஏன் போய் ஓடுற? அவன் என்ன சொல்லுவான்? இந்த பரிசை நான் என்ன செய்யணும்? பெறணும். அப்ப எல்லாருமே பந்தய பொருளை முன்னு வச்சுதான், பந்தயத்தை பொருளை பெறணும் தான் எல்லாரும் என்ன செய்யறான்? ஓடுகிறான். அதைத்தான் நிருபத்தில் எழுத, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க? ஓடுகிறாங்க. எல்லாரும் ஓடுவாங்க. நம்முடைய கண்ணை ஒருத்தர் மாத்திரம் இல்லை, சொல்லுங்க, ஓடுகிற எல்லாரையுமே பார்க்கும். ஆனா சொல்லிட்டு சொல்றார், வாசிங்க. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். அத்தனை பேர் ஓடினாலும் அந்த ஓட்டத்தினுடைய முடிவு இருக்கு பாத்தீங்களா? அந்த முடிவுல ஒருவன் மாத்திரம்தான் பந்தய பொருளை என்ன செய்வானா? பெற்றுக்கொள்ளுவான். சொல்லிட்டு, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்ப நல்லா கவனிங்க. ஏன்பா எல்லாருமே ஓடுனாங்களே? நான் சொல்ல, ஓடுறது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா ஓட்டத்தினுடைய முடிவு இருக்க, அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஓட்டத்தினுடைய துவக்கம் ஒன்றும் பெருசு இல்லை. எல்லாரும் நல்லா தான் துவக்குவாங்க. எல்லாரும் பார்வைக்கு ஓடி முடிக்கிறது போலதான் காட்சி அளிக்கப்படுவார்கள். ஆனா ஓடுகிறது, துவங்குகிறது ஒண்ணு முக்கியம் அல்ல. அந்த ஓட்டம் முடிகிற முடிவு இருக்கு பாருங்க, அதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிக 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 முக்கியமான ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நாம் இந்த ஓட்ட பந்தயத்துல அல்லது ஒரு லக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அது ஓடுவது எளிதான ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் நாம் ஓடுகிற காலங்களில், நாம் ஓடுகிற பாதைகளில், நாம் ஓடிக்கொண்டு இருக்கிற நம்முடைய வேலைகளில் பற்பல இடையூறுகள் நமக்கு முன்பாக இடையில வந்து கொண்டே இருக்கும். பற்பல விதமான தடைகள் வரும், இடையூறுகள் வரும். நம்முடைய ஓட்டத்தை நிறுத்துவதற்காக போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். சில நேரங்களில் இவைகளெல்லாம் தாண்டி ஓடும் பொழுது பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும், துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நம்முடைய ஓட்டத்தை நிறுத்துவதற்காக, நாம் போய் அந்த லக்கை அடையக்கூடாது என்பதற்காக சகிக்க கூடாத, சகிக்க முடியாத பலவிதமான கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். வேதனைகள் வரும், பரியாசங்கள் வரும், நிந்தனைகள் வரும். இதெல்லாம் நாம் ஓடுகிற பாதைகளிலே நாம் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன்,
ஓட்டத்தை அமோகமா துவக்கி ஓடுனாங்க. இடையில ஒரு அவமானம் வந்து சிலருடைய ஓட்டத்தை ஓரங்கட்டி என்ன செய்து நிக்க பண்ணிட்டு, ஓட்டத்தை அமோகமாய் தொடங்கினாங்க. ஆனா இடையில ஏதோ ஒரு பாடு வந்த உடனே, அந்த பாட பார்த்த உடனே அவர்கள் அந்த ஓட்டத்தை நிறுத்தி விட்டார்கள். அமோகமாய் ஓட தொடங்கின நம்மில் அநேகர் ஏதோ சகிக்க முடியாத ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு நிந்தனை வந்த உடனே, ஒரு அவமானம் வந்த உடனே அந்த ஓட்டத்தில் நாம் விலகி ஓட்டத்தில் ஓரமாய் நின்று போனவர்கள் ஏராளம் உண்டு. அருமையான கர்த்தருடையவர்களே, ஆனால் நான் சொல்லுவேன், இங்க இருக்கிற நீங்க, நான் மேல சொன்னனே, இந்த வரிசையில நின்றவர்களாக துன்பங்களையும் துக்கங்களையும் பார்த்து தடுமாறி ஓரங்கட்டி நின்று அந்த கூட்டத்தில் அல்ல. என்ன தடைகள் வந்தாலும் அவைகளை தாண்டி, சொல்லுங்க வாய்த்தன் சொல்லுங்க, அவைகளை தாண்டி, அவைகளை மீறி, சொல்லுங்க பார்க்கலாம், அவைகளை மீறி நாம் நம்முடைய லக்கை அடைய நாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய ஓட்டத்தினுடைய முடிவு ஜெயமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தில் தான் சந்தித்த பல காரியங்களை, சிலவற்றை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். தான் ஓடின தன்னுடைய ஓட்டத்தில் இடையில் வந்த சில காரியங்களை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வரைக்கும். எல்லாரும் வேதத்தை திறந்து வச்சிருக்கணும். எல்லாரும் வாசிக்கப்படுகிற நேரம் அந்த வேத பகுதியை நீங்க பார்க்கணும். தயவு செய்து கையில பைபிள் இருந்து திறக்காம அந்த பகுதியை புரட்டாம படிச்சவங்க இருக்கக்கூடாது. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. எல்லாரும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வரைக்கும் இப்ப வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். இப்படி நான் சொல்வது ஒரு புத்தியீனனை போல இருக்கலாம். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன். அவனுடைய பட்டியலை சொல்லுகிறான். அவன் ஓடின ஓட்டத்துல அவன் சந்தித்த பல இடையூறுகளை சொல்லுகிறான். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், நான் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களிலே வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாய் 5 தரம் அடிபட்டேன். 1 குறைய 40 அடி அப்படின்னா என்னன்னா 30. யூதர்களுடைய ஒரு சட்டத்துல ஒரு யூதனை ஒரு ரோமன் எத்தனை முறை அடிக்கணும்னா சொல்லுங்க, 39 முறை தான் அடிக்கணும். 40 முறை என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஒரு சட்டம். இப்போ ஊழியத்தின் நிமித்தம் பவுல் அடி வாங்குகிறான். அதைத்தான் இப்படி சொல்லுகிறான், 1 குறைய 40 அடியாக 5 முறை 39 அடி. 39 அடின்னு ஏதோ சும்மா சாட்டி எடுத்து வந்து மெதுவா அப்படி தொட்டுட்டு போறதில்ல. ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்கும் தெரியுமா? சரீரத்தில் இருக்கிற அந்த சரீரத்தை அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியில வரும். இன்றைக்கும் மேல் நாடுகளில், இன்றைக்கும் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா பெரம்பு அடி தண்டனைக்கு என்னது, பெரம்புனால அடிக்கிற தண்டனை இன்றைக்கும் நாட்டில் அமலில் இருக்கிறது பல நாடுகளில். 39 அடியாக 5 முறை நான் அடி வாங்கினேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 3 முறை மிலாறுகளால் நான் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல் எறி உண்டு. 1 முறை நான் கல்லால் எறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். 3 முறை கப்பல் சேதத்தில் நான் இருந்தேன். கடலிலே 1 ரா பகல் முழுவதும் போக்கினேன். கடலிலே 1 ரா பகல் முழுவதும் நான் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும். பாருங்க, தன்னுடைய ஓட்டத்துல அவன் சந்தித்த பிரச்சனைகள் அவன் சொல்றான், இடையூறுகளை சொல்லுகிறான். அநேகம் தரம் ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், சுய
ஜனங்களால் வந்த மோசங்கள், என்னுடைய சுய ஜனத்தினால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வெளியில இருக்கிற ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், பட்டணத்தினால் வந்த மோசங்கள், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர்கள் இடத்தில் உண்டான மோசம், பிரயாசத்திலும், பாருங்க, பிரயாசம், வருத்தத்திலும், வருத்தம், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், பாருங்க அவன் ஓடுகிற ஓட்டத்துல எவ்வளவு இடையூறு வந்திருக்கு பாருங்க. அநேக முறை கண் விழிப்பு, பசியிலும், பசி, தாகத்திலும், தாகம், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்த இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிறது. நல்ல கவனிங்க, நான் சொல்றத நீங்க எளிமையாய் புரிந்து கொள்ளலாம். பவுல் ஒரு லக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய உன்னதமான ஒரு அழைப்பை பெற்று ஓடிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய ஓட்டத்தை இடைமறித்து, அவருடைய ஓட்டத்தை தடுத்து, அவருடைய ஓட்டத்திலிருந்து அவரை விலக பண்ணுவதற்காக, இடர பண்ணுவதற்காக இத்தனை விதமான இடையூறுகள் அவனுடைய வாழ்க்கையில ஒன்றின் பின் ஒன்றாக ஓட்டத்தில் வந்து கொண்டே இருந்தது. இத்தனையும் மீறி அவர் ஓடி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக முடித்தார். கரங்களை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், இப்போ பவுலுடைய பட்டியலில் வந்த இந்த இடையூறு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று வந்திருக்கும். சொல்லுங்க, ஒன்று வந்திருக்கும். அந்த ஒன்னையே காரணம் காட்டி சபையை விட்டே போனவங்க யாராலும், அந்த ஒன்னையே காரணம் காட்டி தேவனை விட்டு தூரமாய் போனவங்க ஏறாலும். ஆனா பவுல் பாருங்க, அவன் ஓடின ஓட்டத்துல தடுக்க இவ்வளோ காரியம் வந்த போதும் அவன் முன்னேறி ஓடிக்கொண்டு ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார். அல்லேலூயா. இப்போ நாம் ஒரு ஃபோன் பண்ண போகிறோம். சொல்லுங்க, என்ன பண்ண போகிறோம்? ஃபோன் பண்ண போகிறோம். யாருக்கு? பவுலுக்கு ஒரு ஃபோன் பண்ண போகிறோம். பக்கத்தில் சொல்லுங்க, பவுலுக்கு ஒரு ஃபோன் பண்ண போகிறோம். பரலோகத்தில் பவுல் இருக்கிறார். இப்போ நம்ம அவரை ஃபோன் பண்ணுறோம், சரிங்களா? ஹலோ அப்படின்றார். இப்போ நம்ம சொல்கிறோம், இது மாதிரி இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில், திருவற்றூரில், ராஜாஜி நகரில் பெராக்கா ஜெப வீட்டில் இருந்து உங்களோடு நாங்கள் என்ன செய்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னு பவுலுக்கு இப்போ நம்ம செய்தி சொல்கிறோம். இப்போ பவுல் என்ன கேட்குறாருன்னா, என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். அப்போது பவுலை நம்ம என்ன சொல்லணும், நீங்கள் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வந்துட்டு போங்க, நேரில் தான் பேட்டி எடுக்கணும், உங்களை என்ன செய்யணும், நேரில் தான் பேட்டி எடுக்கணும், கொஞ்சம் நேரில் வாங்கலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பவுல் என்ன செய்துட்டாரு, வந்துட்டார், சரிங்களா? இப்போ நம்ம மத்தியில் யார் இருக்கிறா? யாராவது ஒருத்தர் நிறுத்திடலாமா? பவுலே வாங்கலை. பவுல் இருக்காரா? வாங்க பவுல். நான் வேதத்தில் வாசித்தது வேதாகம காலத்து பவுல். வாப்பா, இவர் பேரும் பவுல் தான். இங்கே நின்னுக்கோ. இவர் நம்ம காலத்து பவுல். நல்ல ஜோர கை தட்டுங்களேன், ஏன் போராம படுறீங்க? சார், இப்போ அவரை பார்த்து இப்போ நம்ம எல்லாருமே, நானும் தான், நம்ம எல்லாருமே ஒரு கேள்வி கேட்க போகிறோம். திரும்பிக்கோ, ஒரு கேள்வி கேட்க போகிறோம். என்ன கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஓட்டம் ஜெயமா முடிக்க காரணம் என்ன? உங்க ஓட்டத்தை இவ்வளவு இடையூறு வந்துச்சு இல்ல? இப்ப இவர் எங்க இருந்து வந்திருக்காரு? கரெக்டா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரலோகத்துல கையை கட்டாதப்பா, நான் ஜாமீனா கொடுக்க போறேன் உனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், எங்க இருந்து வந்திருக்காரு? பரலோகத்துல இருந்து வந்துட்டாரு. நம்முடைய அழைப்பை மதிச்சு வந்துட்டாரு. இப்ப நம்ம ஒட்டு மொத்த பேரும் அவரை பார்த்து கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்னா,
இவ்வளவு இடையூறு வந்துச்சு இல்ல, மோசம் வந்ததுன்னு இவ்வளோ மோசம், இவ்வளோ நாசம், இவ்வளோ அடி, இவ்வளோ பாடு, கஷ்டம், இவ்வளவு இருந்தோ எப்படி உங்க ஓட்டம் ஜெயமாய் முடிய காரணம் என்ன அப்படின்னு பவுலை பார்த்து கேட்டா, பவுல் துன்பங்களை எல்லாம் மீறி ஓடுவதற்கான 3 பிரதானமான காரியத்தை சொல்லுகிறார். 3 காரியம். இப்ப யார் சொல்றா? பவுல் சொல்ற. முதல் காரியம் என்ன? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த, பவுல் சொல்லுகிறார், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை பாடுகளை எல்லாம் அவர் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில், இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்தினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளாய் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த, இந்த விதமான பாடுகள், பாவ மனிதர்களால் வந்த இந்த பாவ சோதனைகள், போராட்டங்கள், இவைகளை எல்லாம் சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். இன்னும் நிறைய பேருக்கு புரியாது, புரியும்படி நான் சொல்றேன். பவுலுடைய ஓட்டம் இவ்வளவு பாடுகளிலும் ஜெயமாய் முடிய காரணம் என்னன்னா, இவன் ஓட்டத்தின் ஜெயத்திற்கு என்ன காரணம்னா, இவன் வேற யாரையுமே தனக்கு முன்னாடி வைக்கல, கிறிஸ்துவை முன் உதாரணமாய் நிறுத்தினான். கிறிஸ்துவை தன்னுடைய முன் உதாரணமாய் நிறுத்தினான். கிறிஸ்துவ பார்க்கிறான். இப்பொழுது கிறிஸ்துவ பார்க்கிறான். அவர் யாரு? தேவனுடைய ஒரே பேரான குமாரன். கிறிஸ்து யாரு? தேவனுடைய ஒரே பேரான குமாரன். பரலோக மகிமையை பார்த்தவர், இந்த பூமி அதன் காரியங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிற வேளையில் செல்ல பிள்ளையா இருந்தவர், அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இயேசு இந்த பூமியில வந்துட்டார். வந்து ஊழியம் செய்த நாட்களில் பாவியான மனிதர்கள் ஒரு முகத்துல துப்பினாங்க, கன்னத்துல அடிச்சாங்க, தாடமயிரை பிடிச்சு இழுத்தாங்க, தலையில கொட்டினாங்க, பரியாசம் பண்ணினாங்க, கேலி பண்ணினாங்க, கிண்டல் பண்ணினாங்க. எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்தினாங்க. இத பவுல் எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, இவ்வளவு காரியத்தையும் மக்கள் பாவமான மக்கள் செய்த போதிலும் இவர் என்ன பார்த்து கொண்டு இருந்தாரா? தனக்கு முன்பா இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. தனக்கு முன்பா இருந்த சந்தோஷம் யாருங்க? நீங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க தான். இயேசுவுக்கு முன்பாக உங்களை தான் அவர் கண்களில் பார்த்தார். இந்த பாடுபடுகிற வேளையில என்ன பார்த்தாருன்னா, என் ரத்தம் சிந்தப்பட்டு என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த மனு குலத்தில் சிந்தப்படுமானால் என்னுடைய ரத்தத்தின் மூலம் மனிதர்கள் ரட்சிப்பை பெறுவார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்கள், அவர்களை பரலோகத்திற்கு கொண்டு வருவேன், சேர்ப்பேன் என்று ஒரு பெரிய கூட்ட அறுவடையை தனக்கு முன்பா இருக்கிற இந்த சந்தோஷத்தை அவர் என்ன செய்தாரா? பார்த்தபோது இந்த பாடுகள் எல்லாம் அந்த சந்தோஷத்திற்கு முன்னாடி என்ன இல்லை சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லை. இந்த இயேசுவ இந்த பவுல் தனக்கு முன்மாதிரியாக முன் உதாரணமாய் வைத்துக் கொண்டான். இத்தனை பாடுகளை பட்ட போதிலும், எவ்வளவு கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்த போதிலும், அவர் தனக்கு முன்னாடி இருந்த ஒரு சந்தோஷத்தை தன் மனதில் வைத்துக் கொண்டு இவைகளை சகித்தது உண்மையானால், நானும் என் இயேசுவை என்னுடைய மனதிற்கு முன்பாக, என்னுடைய நினைவுக்கு முன்பாக, என்னுடைய சிந்தையில வைத்து எனக்கு முன்பாக நிறுத்தி என்னுடைய ஓட்டத்தை நானும் என்ன செய்வேன்? ஓடி முடிப்பேன் என்று சொல்லி கிறிஸ்துவின் முன் உதாரணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நிறுத்தி இப்பொழுது தனக்கு முன் வந்த பாடுகளை எல்லாம் என் இயேசு அதைத்தான் சகித்தான்.
என் இயேசு நமக்கு முன்பாக வைத்துள்ள அந்த ஆனந்தத்திற்காக, சந்தோஷத்திற்காக பாவமான மனிதர்கள் அவமானப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தினதை கூட ஒரு பொருட்டாக அவர் எண்ணாம, நினைக்காம, எல்லாவற்றையும், அந்த சிலுவையின் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சகித்தாரே, சகித்தாரே, சகித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் வேளையில துன்பத்தை தன்னுடைய வாழ்வில் வந்த பொழுது அவைகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு முன்னாடி போனாரே தவிர அவைகளை பார்த்த உடனே ஒரு நாளும் அவர் பின்னோக்கி என்ன செய்யல, போகவே இல்லை. வந்த பாடு உபத்திரம் எல்லாம் சகித்து முன்னாடி போய்கிட்டே இருந்தார். இதைதான் அவன் உற்று பார்த்தா அவன் இப்ப நினைக்கிறான், என்னுடைய குருநாதர் தன் வாழ்வில் வந்த எல்லா தடைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அவர் எல்லாவற்றையும் மீறி முன் சென்று அவர் இப்ப எங்க இருக்கிறார்னா பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்படியானா இந்த உலகத்தில் இருந்து எனக்கு எந்த ரூபத்தில், எந்த விதத்தில், எப்படிப்பட்ட நிலையில, எத்தனை விதமான பாடுகள் வந்தாலும் அவைகளை காரணம் காட்டி கிறிஸ்தவ வீட்டை நான் போக மாட்டேன். அவரே சகித்தது உண்மையானால் நானும் சகிப்பேன், சகிப்பேன், சகிப்பேன் என்று தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கிறிஸ்துவை முன் உதாரணமாய் வைத்ததினால கிறிஸ்துவை போல நானும் பாடுபடுவேன் என்று சொல்லி பாடுபட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் அந்த தடைகளை அவன் ஜெயமாய் கடந்து வந்ததற்கு காரணம் என்ன? ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க காரணம் என்னன்னா, முதலாவது கிறிஸ்துவை முன் உதாரணமாய் நிறுத்தி வாழ்ந்தான். இரண்டாவதாக பவுலை பார்த்து நாம் கேட்க போகிற இரண்டாவது கேள்வி, கேளுங்க பார்க்கலாம், நீங்களே கேளுங்க பார்க்கலாம். பவுலே, உங்க ஓட்டத்தை ஜெயமாய் முடிச்சிட்டீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நல்ல கவனிங்க. இரண்டாவதாக இவன் ஓட்டம் ஜெயமாய் முடித்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா, இவன் ரொம்ப பலசாலி இல்லை. வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் யாரு? பலவீனம் உள்ளவன். அவன் சரீரத்திலையும் பலவீனம் உள்ளவன். சரீரத்திலையும் அவனுக்கு ஒரு முள்ளு இருந்துச்சு. ஆனாலும் மறுபக்கத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வான். ஆனாலும் அந்த வேதனையில துடித்து கொண்டு இருப்பான். ஒரு நாள் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிற, ஆண்டவரே இந்த முள்ளை மட்டும் எடுத்துருங்கப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடாதபடி இந்த முள்ளானது எனக்கு எப்பவும் தேலை போல குத்தி அந்த வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது, எனவே இந்த முள்ளை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவன் பலவீனப்பட்டு இவன் ஊழியம் செய்ய முடியாம, இவன் ஒருவேளை சோர்ந்து போய் தான் சரீர வேதனையை பார்த்து இவன் துக்கப்பட்டு இவன் ஒதுங்கி ஓரமா போனா கூட அவருடைய கிருபை அவனை ஒதுங்கி நிற்க விடாதபடி அவனை இடிச்சு அவனை தள்ளி அவனை முன்னேறி கொண்டே போக செய்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, அவனுடைய ஓட்டம் ஜெயமாய் முடிந்ததற்கு காரணம் பரிசுத்த ஆவியினுடைய சகாயம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினுடைய சகாயம், தேவனுடைய கிருபை அவன் வாழ்க்கையில வந்த எல்லா பலவீனங்களிலும், எதிர்ப்புகளிலும், பாடுகளிலும், நிந்தைகளிலும் அவனை சோர்ந்து போய் படுத்தாலும், எங்க கல்லால அடிச்சா ஒரு சரீரம் வலி எடுக்குமா எடுக்காதா? அவன் போய் அந்த அத்தனை அடியும் வாங்கிட்டு, அம்மா போதும் இந்த காயம் ஆறட்டுன்னு அவன் போய் ஒரு இடத்துல படுத்தா கூட அந்த கிருபை அவனை என்ன செய்யல, படுக்க விடாதபடி தட்டி எழுப்பி பலப்படுத்தி அடுத்த பட்டணத்துக்கு தள்ளிக்கிட்டு போகுது. இப்ப பவுல கேட்டா அவன் என்ன சொல்லுவானா,
பரிசுத்த ஆவியினுடைய சகாயம் என் மேல இருந்ததுனால என் ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சேன். தேவனுடைய பரிபூர்ணமான கிருபை என்னை தொடர்ந்து நடத்தினதுனால என் ஓட்டத்தை நான் என்ன செய்தேன்? ஜெயமாய் முடித்தேன். மூன்றாவது நம்முடைய கேள்வியை கேட்போமா? கேளுங்க பார்க்கலாம். பவுலிடத்துல மூன்றாவது கேள்வி கேளுங்க பார்க்கலாம். பவுலே, சத்தமா கேளுங்க, அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது, சத்தமா கேளுங்க. பவுலே, ஊழியத்தை சந்தோஷமா முடிக்க என்ன காரணம்? ஜெயமாய் முடிக்க என்ன காரணம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 எடுத்து வாசித்து பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, பவுல் ஓடுறாருன்னா சும்மா ஓடல. சில பேர் ஓடுவாங்க, ஏன் ஓடுறேன்னா அவங்க ஓடுறாங்க, அதனால நான் என்ன செய்யறேன்? ஓடுறேன். சில பேர் கேளுங்க, ஏங்க ஓடுறீங்க? அவங்க ஓட சொன்னாங்க, அதனால என்ன செய்கிறேன்? ஓடுகிறேன். இப்படி ஓடுகிற கூட்டம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஏறாலும். ஆனா பவுல கேட்டா, ஏன்பா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற, ஏன் ஓடுற அப்படின்னு கேட்டா, அவன் விஷயம் இல்லாம ஓடல, அவன் விஷயத்தோடு ஓடுகிறான். என்ன விஷயம் அப்படின்னா, நீதியின் கிரீடம் பரிசாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் என்ன செய்து? பரிசாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் ஓடுறேன்னா சும்மா இல்ல, பரலோக பரிசுக்காக நான் என்ன செய்கிறேன்? சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தில் எனக்கு என்ன இருக்குது? பரிசு இருக்குது. அந்த பரலோக பரிசை நான் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நான் என்ன செய்கிறேன்? நான் சொல்லுவேன், இந்த பரலோக பரிசை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறல எல்லாருக்கும். அதை தான் சொல்றான், எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவர் என்ன செய்வார்? தந்தருளுவார். அப்ப பவுலுடைய எண்ணம் என்னன்னா, சும்மா ஓடல, பரலோக பரிசுக்காக ஓடுகிற. அப்போ ஓட்டம் ஜெயமாய் முடிய காரணம் என்னன்னா, அவன் மனது முழுமை சிந்த முழு என்னன்னா, அந்த பரிசை என் ஓட்டத்தினுடைய முடிவில் எப்படி நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும், பறித்து கொள்ளணும். அருமையான கர்த்தருடையவர்களே, அவருக்கு நல்லா தெரியும் நீதியின் கிரீடத்தை. நீதிமயமான நாட்டில நீதி உள்ள என் ஆண்டவர் தம்முடைய நீதியான கரத்தினால எனக்கு கொடுப்பா. அவர் வைத்திருக்கிறார். இந்த ஓட்டம் ஜெயமாய் முடிச்சேன்னா எனக்கு அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இப்படி நாம் சிந்தையில ஒரு லக்கை நாம் மனதில் வைத்து விட்டு நாம் ஓட ஆரம்பிச்சா, 1 இல்லை 2 இல்லைங்க, 1000 துன்பம் வந்தா கூட நம்முடைய ஓட்டம் எங்க நிற்கவே நிற்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் பரலோகமா இருக்கணும். பவுல் இந்த பூமியில ஊழியம் செஞ்சாலும் அவருடைய நோக்கம் எதுவா இருந்தது? பரலோக பரிசை எப்படியாவது என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாம் யாரு தெரியுமாங்க? சோதனைகளை கண்டு பயந்து ஓடுற ஆட்களா நம்ம? சொல்லுங்க பார்க்கலாம். சோதனைகளை கண்டு பயந்து ஓடுகிறவங்க எல்லாம் சத்தமா ஒரு ஆளிலே சொல்வோமா? பயங்கரமா கவனிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்மளாம் யாரு? பக்கத்தில் கேளுங்க, நம்மளாம் யாரு? காலர் இருக்கிறவங்களாம் காலர் தூக்கி விட்டு கேளுங்க, நம்மளாம் யாரு? சொல்லுங்க, யாருன்னு கேளுங்க. நம்மளாம் யாரு தெரியுமா? சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. அக்கினியில் மலர்ந்த மலர். சொல்லுங்க, நம்மளாம் யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நம்மளாம் யாரு? அக்கினியில் மலர்ந்த மலர். அக்கினியில மலர்ந்த மலர். வெயில் போல வருகிற ஒரு சோதனைக்கு வாடி போவோமா? சொல்லுங்க. அக்கினியில மலர்ந்த மலர்னா வெயில் போல வந்த ஒரு சோதனையில நம்ம வாடி போற ஆளா?
சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஓட்டத்தை தடுக்க முடியுமா? நம்முடைய பிரயாணத்தை தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். அருமையான கர்த்தருடைய இதுதான் பவுலுடைய ஓட்டத்தினுடைய வெற்றியின் ரகசியம். கை தட்டி அனுப்புங்கள. ஹல்லேலூயா. சொல்லுங்க, 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். 1, கிறிஸ்துவை முன் உதாரணமா என்ன செய்தான்? அவரே பாடுபட்டாரு. அவரே இவ்வளவு பாடுபட்டும் கூட மறுதலியாதபடி அவர் தொடர்ந்து முன்னேறி போனாரே. நானும் அவரை போல அப்படின்னு அவரை முன் உதாரணமாய் வைத்தான். ஓட்டம் ஜெயமாய் முடித்தான். அவரை போலவே ஓட்டம் ஜெயமாய் முடித்தான். 2வதாக இயேசுவும் பலவீனப்பட்டார். பட்டாரா இல்லையா? சொல்லுங்க. கெத்செமனேல இயேசு என்ன செஞ்சாரு? பலவீனப்பட்டு சோர்ந்து போயிட்டார். அந்த நேரத்தில் அவரால் முடியலன்னு அவர் ஓரங்கட்டி நின்னாலும் அவரை கொண்டு செய்ய வேண்டியது நிறைவேற்ற தூதனை அனுப்பி பலப்படுத்தி அந்த சிலுவையின் பாடுகளையும் தாங்க சகிக்க பலன் கொடுத்தாரே. அந்த கிருபையை நினைக்கிறான். நான் முடியாதுன்னு ஒதுங்கினாலும், என்னால ஆகாதுன்னு போய் ஓரம் கட்டினாலும், அந்த கிருபை என்னை தொடர்ந்து என்ன செய்கிறது? முன்னேறி நடத்தி கொண்டு போகுது. அந்த கிருபை அவன் அறிந்தான். 3வதாக பரலோக பரிசு. சொல்லுங்க, பரலோக பரிசு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் நான் செய்தி கொடுத்து நினைச்சீங்களா? இது வரைக்கும் 300 தான் பேசியிருக்கிறேன். இப்போதான் செய்திக்குள்ள போகிறோம். செய்தியினுடைய மூல கருபொருளை மாத்திரம் உங்களுக்கு நான் சுருக்கமாய் புரியும்படி சொல்லி ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? இன்றைய செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பு. பவுல் தன் ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க காரணமாய் இருந்தது எது? சொல்லுங்க. பவுல் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க காரணமாய் இருந்தது எது? சரி, முதலாவதாக அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க. 20-24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். இவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என்னுடைய பிராணனை கூட நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இந்த வசனத்துல ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என்ன சொல்றாரு இங்க? ஊழிய நாட்கள்ல என் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்க விரும்புகிறேன். ஓடிக்கொண்டு இருக்கிறார். இப்ப என்ன செய்கிறார்? இன்னும் முடிக்கல. அவர் ஓடிக்கொண்டு இருக்கிற வேலையில சொல்றாரு, என் ஓட்டத்தை சந்தோஷமா என்ன செய்யணும்? முடிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன்னு சொன்னார். நீங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறார். வாசிங்க. 4:7 எடுத்து வாசித்து பாருங்க. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். போதும். ஓட்டத்தை நல்ல கவனம். வித்தியாசத்தை பார்க்கணும். என் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்க விரும்புகிறேன்னு சொன்னவரு அவருடைய விருப்பம் கைகூடினதா? அவருடைய விருப்பம் நிறைவேறினதா? அவர் எதிர்பார்த்த காரியம் நடந்ததா? அப்படின்னா இப்ப சொல்றான், என் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன். நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன். கரங்களை வைத்து சத்தம் முறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் செய்தியினுடைய தலைப்பு என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க காரணமாய் இருந்தது என்ன? 3 காரியத்தை மாத்திரம். என்ன நிறைய இருக்கு. 3 காரியத்தை வேகமா சொல்லுகிறேன். அவ வெற்றியாய் முடிக்க முதல் காரணம் என்னன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 8:35 முதல் 39 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்க
நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இங்க நாம் பார்க்கிறோம், இந்த ஓட்டம் ஜெயமாய் முடிந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த அதிகாரத்தில் துவங்கும் பொழுதும் அதை முடிக்கும் பொழுதும் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிப்பவன் யார்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவருடைய ஊழிய வெற்றி ஓட்டம் ஓடி முடிக்க காரணம் என்ன? என்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடிக்கணும்னு விரும்புறேன்னு சொன்னவர் ஜெயமாய் முடித்த காரணம் என்ன, ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்துவ மேல அவர் வைத்திருந்த அளவற்ற அன்பு. அளவற்ற அன்பு, கிறிஸ்துவின் மீது அவர் வைத்துள்ள அளவற்ற அன்பு. அருமையான கர்த்தருடையவர்களே, தேவன் மீது அவன் வைத்திருந்த அளவற்ற அன்பு அவனுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க பண்ணினது. இத்தனை போராட்டம், இவ்வளோ கஷ்டம் எல்லாம் அவன் வாழ்க்கையில வந்த போது கூட ரெண்டு காரியத்தை மாத்திரம் தன்னுடைய மனதில் அவன் வைத்திருந்தான். ஒன்று, தன்னுடைய முதன்மையான நோக்கம் தேவனுக்காக வாழ வேண்டும். தன்னுடைய முதன்மையான நோக்கம் தேவனுக்காக வாழணும். ரெண்டாவது, கிறிஸ்துவின் அன்பில் இறுதி வரை, கடைசி மூச்சு பிரியும் வர உறுதியாய் இருக்கணும். இந்த ரெண்டு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கட்டுக்கோப்பாக கட்டமைப்பாக அவன் வைத்திருந்தபடியினால பாடு வந்த உடனே என்ன பார்ப்பானா, கிறிஸ்துவனுடைய அன்பை பார்ப்பான். நிந்த வந்த உடனே நிந்தே பார்க்க மாட்டான், மறுபக்கத்தில் எதை பார்ப்பான், கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு எல்லா அன்பை விட பிரதானமான பெரிய அன்பா இருக்கிறத பார்த்ததுனால சொல்றான், அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியவே முடியாது. என்னை அழிக்கணும்னா எப்பொழுதோ என்னை அழிச்சிருக்கலாம். பாவிகளிலே பிரதான பாவியா இருந்த என்ன, சபைகளை நிர்மூலமாக்கி கொண்டு திரிந்திருந்த என்ன, பலருடைய மரணத்திற்கு காரணமாயிருந்த கொலைகாரனாய் இருந்த என்ன, கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி கொண்டு இருந்த என்ன அழிக்கணும்னா எங்கேயோ எப்பொழுதும் அழித்திருக்கலாம். ஆனா என்னையும் தேடி வந்து என்னோடு பேசி எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்து என்னையும் வாழ வைத்ததே, அந்த அன்பை நினைச்சாங்க. நான் சொல்லுவேன், உன் ஓட்டம் ஜெயமா முடியணும்னா உன்னுடைய உண்மையான அன்பு, கிறிஸ்துவினுடைய அன்பு உனக்குள்ள இருக்குமானா ஓட்டம் ஜெயமாய் முடியும். இரண்டாவதாக, நான் வேகமாய் போயிடுறேன். இரண்டாவதாக 2 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டும் 2 தீமோத்தேயு 1:12 மீண்டும் வாசிங்க. அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஆகிலும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, இந்த வசனத்துல நாம் அறிய வேண்டிய சத்தியம் என்னன்னா, பவுலுடைய உறுதியான ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு சபைகளில்
விசுவாசிகள் பவுலை போல இருக்கணும், நாணலை போல இருக்கக்கூடாது. நாணல் என்ன செய்யணும்னா, இங்க இருந்து காற்றடிச்சா அந்த பக்கம் சாயும், அங்கிருந்து காற்றடிச்சா இந்த பக்கம் சாயும். இப்படி நாணலை போல இருந்தா அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டே வளைந்து கொண்டே இருக்கும். ஆனா அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கல, நம்மை ஸ்திரமுடையவர்களாய் உறுதியான வாழ்வதற்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் என்று நிச்சயத்து உறுதியாயிருக்கிற, கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காக தான் ஒப்பு கொடுத்த அந்த வாழ்க்கைய உறுதியாய், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்டா, சித்தம் சொல்லப்பட்டது உடனே ஆண்டவருக்கு தானே என்ன செய்தான், ஒப்பு கொடுத்தான். பார்த்தீங்களா? அதுல இருந்து கடைசி வரைக்கும் அவன் உறுதியான ஒரு வாழ்வு. இன்னைக்கெல்லாம் பாருங்க, நல்லதே வாழ்க்கையில நடந்தா உடனே சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சொல்லாமலே ஆராதனைக்கு வந்துருவோம். ஆனா கஷ்ட நஷ்டம் வந்தா உறுதி இல்லாம, அப்படியே மனதில் உறுதி இல்லாம, சிந்தையில உறுதி இல்லாம, சிலருடைய நினைவில் உறுதி இல்லாம உறுதியை இழந்துருவாங்க. ஆனா பவுலுடைய வாழ்க்கையே தலைகீழாய் போன போது கூட நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த நாள் வரை அவர் என்ன செய்வார், காத்து கொள்ளுவார் என்கிற நிச்சயத்திருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் தேவனுடைய நாமத்திற்காய் உறுதியாய் நின்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க, யாரு கடைசி வரைக்கும் உறுதியாய் நின்று வாழுகிறார்களோ, உறுதியாய் நின்று சாதித்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற அவங்க தான் பரலோக பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க ஓட்டம் தான் ஜெயமாய் முடியும். யோபு என்ன சொல்ற தெரியுமா, அவர் என்னை கொன்று போட்டா கூட நான் அவர் மேல தான், இதுதான் உறுதி. எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாமே இழந்துட்டேன். இழந்ததற்காக அவரை குற்றப்படுத்தணும்னா குற்றப்படுத்தலாம், இழந்ததற்காக அவரை குறை சொல்லணும்னா குறை சொல்லலாம், இழந்ததற்காக பின்மாற்றத்தில் போகணும்னா தாராளமா போகலாம். ஆனா அவன் உறுதியான வாழ்க்கை பாருங்க, சொல்றான், இது வரைக்கும் என் பிள்ளை போயிடுச்சு எல்லாம் ஆனா அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலதான் நம்பிக்கையாயிருப்பேன். மூன்றாவதாக பவுலுடைய ஓட்டம் வெற்றி அடைய காரணம் என்ன அப்படின்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:3-4 வசனத்தை வாசிங்க. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயோ மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவதாக பவுலுடைய ஓட்டம் ஜெயமாய் முடிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொல்லுகிறார், வாசிங்க, திரும்ப வாசிங்க. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பொறுமையானது பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயோ மேன்மை பாராட்டுகிறோம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நான் இப்படி சொல்றேன். வாழ்க்கையில உபத்திரவம், வேதனை எல்லாம் வருது. இதுல இருந்துகிட்டு அவன் என்ன பண்றானா, மேன்மை பாராட்டுகிறானா. எங்க நடக்கிறது எதுவுமே மேன்மை பாராட்டுகிற விஷயம் இல்லை. உங்க பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்தாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணாங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், மேன்மையா பேசலாம். உங்க பிள்ளைங்க ஒரு வீட்டை வாங்கிட்டாங்கன்னா அதை குறித்து என்ன செய்யலாம், மேன்மையா பேசலாம். ஒரு நல்ல பதவி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க என்ன செய்யலாம். ஆனா இவன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஏருக்கு மாறா நடக்குது. இவன் எதை மேன்மையா பேசுகிறானா சொல்லுங்க பார்க்கலாம். வருகிற போராட்டம், பிரச்சனை, உபத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இத்தனை உபத்திர பிரச்சனையும் மன அளவில் அவன் சகித்து அந்த நேரத்தில் கூட கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறான், அதை சந்தோஷமா எண்ணுகிறான். பேதுரு சொல்லுவா, அவருடைய நாமத்திற்கு
அவமானப்படுவதற்கு, அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானப்படுவதற்கு ஒரு பாத்திரமா இருக்கிறதுனால நாங்க என்ன படுகிறோம்? சந்தோஷப்படுகிறோம். ஊழியத்துல பிரச்சனையில நிக்கிறான் பேதுரு, கஷ்டமான நிலையில நிக்கிறான். ஜெயில போட்டாங்க, சிறையில அடைச்சிட்டாங்க, இப்படி பல கட்டத்துல இருக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஏன் சிறைக்கு போன ஆண்டவரே, ஏன் என்னை சிறைக்கு ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே, ஏன் அங்கிருந்து என்னை காப்பாற்ற ஆண்டவரே அப்படிலாம் கேட்டா நியாயமானது. ஆனா அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். பரலோகத்தை நோக்கி ஓடுகிறோம், வாயில நடந்ததை வச்சு இதையும் நடந்ததுன்னு கேட்க மாட்டான். நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் அவன் அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானப்படுவதற்கு ஒரு பாத்திரமா இருக்கிறோமே, அதை நினைத்து நாங்க என்ன செய்கிறோம்? அதே தான் பவுலும் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த உபத்திரவம் இவ்வளவு போராட்டங்களிலோ நாங்கள் என்ன செய்கிறோம்? மேன்மை, சந்தோஷமாகவே நாங்கள் பேசுகிறோம். அதை நாங்க எங்க வாழ்க்கையில கிடைத்த பாக்கியமாகவே நினைக்கிறோம். அதை எனக்கு ஆண்டவர் தந்த இந்த பாட, இந்த வேதனையை அனுபவிக்க என்ன ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தி வைக்கிறாரோ அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, துன்பமான சூழ்நிலைகளை சகிப்பு தன்மை உடையவராக இருந்து வாழ்க்கையில முன்னேறின. ஏன்னா அந்த சகிப்பு தன்மை அவன் வாழ்வில் இருந்ததுனால தான் ஓட்டம் ஜெயமாய் முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ ஓட்டத்தினுடைய முடிவில் பவுல் வந்து நிற்கிறார். இதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வினாடி. எல்லாரும் நேரம் உட்காருங்க. இதுதான் அவனுடைய வாழ்க்கையில கடைசி வினாடி. 2 கரங்களையும் கட்டியாச்சு, அவனுடைய கண்ணை கட்டிட்டாங்க, அவனுடைய தலைய வெட்டுவதற்கு ஏதுவான நிலையில அவனுடைய தலையை வைத்துட்டாங்க. அவனுடைய கழுத்துக்கு மேல இப்ப என்ன இருக்கு? கத்தி இருக்கு. அந்த தலைய சிறை சேதம் செய்யப்படுகிற, வெட்டப்பட போகிற கத்தியானது ஆயத்தமா ஓங்கி நின்று கொண்டிருக்கிறது. இதுதான் பவுலுடைய வாழ்க்கையில கடைசி வினாடி. இந்த உலக வாழ்விலே அவன் இருக்கிற கடைசி வினாடியில நின்று கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த கடைசி நிமிஷ வினாடியில அந்த தருணத்தை பவுல் எப்படியாக எண்ணி இருப்பார்? நல்லா தெரியும், மரண தண்டனை நிறைவேற போகிறது. கைகளை கட்டியாச்சு, கண்ணை கட்டிட்டாங்க, கழுத்துக்கு மேல கத்தி இருக்கு என்பது நல்லா தெரியும். இன்னும் ஒரு வினாடியில இந்த உடலை விட்டு இந்த உயிர் என்ன செய்ய போகிறது? பிரிந்து போக போகிறது என்பது பவுலுக்கு நல்லா தெரியும். நான் யோசித்த அந்த கடைசி தருணத்தில் இந்த பவுல் தன்னுடைய ஊழிய ஓட்டத்தை பற்றி என்ன நினைத்திருப்பான் அப்படின்னு யோசித்த போது என் மனதில் பட்ட சில காரியங்கள். நான் ஓடின என் வாழ்க்கை வீணாகவில்லை. நான் கிறிஸ்துவுக்காக நான் ஓடின என்னுடைய ஓட்டம் வீணாகவில்லை. நான் ஓடின ஓட்டம் கடினமானதுதான். நான் ஓடின ஓட்டம் என்னது? கடினமானதுதான். ஆனால் அது பயனற்றதாய் போகவில்லை. இவ்வளவு காலம் நான் ஓடின ஓட்டம் கடினமானதுதான். ஆனா அந்த ஓடின ஓட்டம் பயனற்றதாய் போகல. காரணம் என்னன்னா, எண்ணற்ற ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி நான் ஓடி இருக்கிறேன். இரண்டாவதாக,
கழுத்துக்கு மேல கத்தி இருக்கு. நல்லா தெரியும், ஒரு இமை பொழுது தன்னுடைய உயிர் தன்னை விட்டு போக போகிறது என்பது. என்ன நினைத்திருப்பான் என்று சொன்னா, அவன் உள்ளத்துல என்ன வந்திருக்குன்னு தெரியுமா? ஐயோ, கையை கட்டிட்டாங்க, கண்ணை கட்டிட்டாங்க, கழுத்துக்கு மேல கத்தி இருக்கு அப்படின்னு அதை நினைச்சு பயப்படல. அவன் மனசுல என்ன வந்திருக்குன்னா, நான் நீதியின் கிரீடத்தை பெற போகிறேன். நான் நீதியின் கிரீடத்தை, இதுவரைக்கும் நான் ஓடினது எதற்காக? நீதியின் கிரீடத்தை பெறுவதற்காக தான். இந்த நீதியின் கிரீடத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? பெற போகிறேன். கடைசி வினாடியில அவன் மனசுல வருது, நீதியின் கிரீடத்தை நான் பெற போகிறேன். மூன்றாவதாக அவன் மனதில் வந்திருக்கும், தன்னுடைய உயிரை பற்றி அவனுக்கு பயம் இல்லை. ஏன் தெரியுமா? பிலிப்பியர் 1:21 என்ன சொன்னா வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து நான் ஆராதிக்கிற, நான் சேவிக்கிற, என்னை ஆண்டு நடத்துகிற கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார். சாவு எனக்கு ஆதாயம். சாவு வந்து எனக்கு என்னது? ஆதாயம். கிறிஸ்து தான் என்னுடைய ஜீவன், சாவு என் ஆதாயம். சாவு என் ஆதாயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா, தான் மரித்து போகிறத பற்றி, தன்னுடைய உயிர் போகிறத பற்றி அவன் என்ன செய்யல? கவலைப்படல. நான் இதுவரை பல முறை மரணத்தை எதிர்கொண்டவன், பல முறை மரண விளிம்பு வரைக்கும் போய் வந்தவன். ஆனால் இப்பொழுது உண்மையான ஒரு ஓய்வுக்குள்ள, ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள நான் போகிறேன் என்கிற ஒரு ஆனந்த சந்தோஷம்தான் அவன் மனசுக்குள்ள இருந்திருக்கு. கழுத்துக்கு மேல கத்தி இருக்கு. இந்த இக்கட்டான இந்த இறுதி தருணத்தில் அவன் என்ன யோசித்திருப்பான் என்று சொன்னார், என்னுடைய அன்பு இயேசுவை, என்னுடைய அழகு இயேசுவை நான் முகமுகமாக பார்க்க போகிறேன். நான் முகமுகமாய் பார்க்க போகிறேன். இந்த பூமியில சிரச்சேதம் பண்ணப்படுகிற அந்த தருணம், ஒருவேளை மாமிசத்தினுடைய கண்கள் ஒருவேளை மூடப்படும், என்னுடைய ஆத்தும கண்கள் திறக்கப்பட்டு என்னுடைய ஆண்டவரை நான் பார்ப்பேன். என்னுடைய ஆத்தும மணவாளனை நான் பார்ப்பேன். என் அழகுள்ள ஆண்டவரை நான் பார்ப்பேன். அந்த இறுதி தருணத்தை பவுல் எப்படி யோசித்திருப்பான்? இனி ஓட வேண்டிய ஓட்டம் எனக்கு இல்லை. இனி இந்த பூமியில் ஓட வேண்டிய ஓட்டம் எனக்கு இல்லவே இல்லை. இந்த உலக போராட்டங்கள் எல்லாம் இன்றோடு கூட சொல்லுங்க முடிந்து விட்டன. இந்த உலக போராட்டங்கள், வேதனைகள், பாடுகள், நிந்தை எல்லாம் இன்றோடு முடிந்து விட்டது. இனி பரலோகத்தில் உற்சாகமாக நான் இருக்க போகிறேன். நான் பரலோகத்தில் உற்சாகமாக இருக்க போகிறேன். இதுதான் அவனுடைய மனதில் வந்திருக்கும். இன்னும் அவனுடைய மனதில் அந்த இறுதி தருணம், கத்தி அவன் கழுத்துக்கு மேல இருக்கிற நேரம், அவன் என்ன யோசித்திருப்பான் என்று சொன்னார், இதுவரையும் பல பாடுகளையும் துன்பங்களையும் நான் கடந்து வந்தது என்னுடைய சாமர்த்தியமோ சாதுரியமோ அல்ல, என்னுடைய ஞானமோ என்னுடைய பலனும் அல்ல, முழுக்க முழுக்க கர்த்தருடைய மாறாத கிருபை மாத்திரம்தான். கிருபை மாத்திரம்தான் இதுவரையும் என்னை நடத்தி வந்து இதுவரை என்னை காத்தது, இடராதபடி பின்மாற்றம் அடையாதபடி இதுவரையும் என்னை நிறுத்தினது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை. அந்த இறுதி தருணம் பவுல் எப்படி யோசித்திருப்பான் என்று சொன்னா, இப்பொழுது இதுதான் என்னுடைய ஓய்வு நேரம். நான் ஓடி ஓடி ஓய்ந்து விட்டேன். இப்பொழுது கர்த்தருடைய அமைதல், கர்த்தருடைய இளைப்பாறுதலிலே,
கர்த்தருடைய சந்தோஷத்திற்குள்ள நான் என்ன செய்ய போகிறேன்? நுழைய போகிறேன். மத்தேயு 25 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 25:23. அவனுடைய எஜமான் அவனை பார்த்து, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மீது உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் உன்னுடைய எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இப்ப அவன் என்ன நினைக்கிறான்? இது என்னுடைய ஓய்வு நேரம். இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்காக நான் ஓடி 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 ஓய்ந்து விட்டேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ள, அவருடைய சந்தோஷத்திற்குள்ள, எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள்ள நான் பிரவேசிக்க போகிறேன் என்கிற ஒரு நினைவு. கடைசியாக அவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? இனி இந்த உலகத்தை மறந்து, உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு நான் போக போகிறேன். இனி பரலோகமே என்னுடைய நித்திய வீடு. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கள பாருங்க, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வெளிநாட்டில் போய் தங்கி அங்கேயும் வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் இருந்து வேலைக்கு போவதும் வருவதும் இருந்தாலும் ஒரு நாள் என்னதான் அங்கே வேலை செஞ்சாலும் ஒரு நாள் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வரும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இதே போல இந்த உலகம் ஏதோ கொஞ்ச காலம் வெளி உலகத்தில் இருந்துட்டேன், ஆனால் என்னுடைய சொந்த வீட்டிற்கு, பரலோகத்திற்கு நான் போகிறேன் என்கிற இந்த பவுலுடைய கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தோடு இல்லை, மாறாக மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இருந்தான், சமாதானத்தோடு கூட இருந்தான், கர்த்தரை சந்திக்க ஆயத்தமுடையவனாக இருந்தான். அருமையான கர்த்தருடையவர்களே, நாமும் கேட்கணும், ஆண்டவரே எங்களுடைய ஓட்டமும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஜெயமாய் ஓடி முடிக்க, சமாதானத்தோடு ஓடி முடிக்க, சந்தோஷத்தோடு ஓடி முடிக்க அவனுக்கு தந்த அந்த கிருபைய எங்களுக்கும் தார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, அவனுடைய ஓட்டம் ஜெயமாய் முடிய காரணம் என்ன? ஒன்று, தேவன் மீது அவன் வைத்திருந்த அளவற்ற அன்பு. இரண்டாவதாக, பவுல் ஒரு உறுதியான வாழ்வு, என்ன வந்தாலும் ஒரு உறுதி உள்ள ஒரு வாழ்வு வாழ்ந்தான். மூன்றாவது, துன்பமான சூழ்நிலைகளையும் அவன் சகித்து கடந்து அதையும் மகிழ்ச்சியாய் வாழ்க்கையில நினைத்து ஜெயத்தை எடுத்தார். அருமையான கர்த்தருடையவர்களே, இங்க இருக்கிற நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிற என்பதை மறந்துடாத. இந்த உலக ஓட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த உலக ஓட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகிறது. நான் சொல்லுவேன், இந்த உலக ஓட்டம் நிரந்தரம் இல்லை. இந்த உலக ஓட்டம் ஒரு சதம் அல்ல. இந்த உலக ஓட்டம் என்ன தெரியுமா? பாடுகளையும் துன்பங்களையும் தான் உனக்கு உண்டாக்கும். ஆனா அதனுடைய முடிவு இருக்கு பாருங்க, அது மகிழ்ச்சி, சந்தோஷம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நானும் என்னை பவுலை போல இந்த ஓட்டத்தினுடைய முடிவில் நானும் ஜெயாலியாய் மாறணும், என் ஓட்டம் வெற்றியாய் முடியணும், வெற்றியாய் முடிக்கணும்னு விரும்புகிறேன்னு சொன்னார். முடிக்கும் போது சொன்னார், என் ஓட்டத்தை நான் முடிச்சேன்,
நான் முடிச்சேன். ஹல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தம் அல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தம் அல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. எத்தனை சோதனை வந்தாலும் நிக்க மாட்டேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். தாண்டி 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 ஓடிக்கிட்டே இருப்பேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ.
பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. வின் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவ பாதம் சேர்வே. வின் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவ பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரம சுகம் காண்பேன் பரமன் தேசம் ஆதில் சேருவே. பரம சுகம் காண்பேன் பரமன் தேசம் ஆதில் சேருவே. ராப்பகல் இல்லையே ரட்சக வெளிச்சமே. ராப்பகல் இல்லையே ரட்சக வெளிச்சமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி இத்தனை காலங்கள் ஓடின என்னுடைய ஓட்டம் வீணாய் விருதாவாய் போய்விடக் கூடாது. தெய்வமே எங்கள் ஓட்டம் ஜெயமாய் முடியணும், ஜெயமாய் முடியணும். இந்த பவுலுடைய ஏக்கம் வாஞ்ச விருப்பம் நமக்குள்ள வைத்து நம்முடைய ஓட்டத்தின் முடியும் ஜெயமாய் கர்த்தர் முடிய பண்ண போகிறார்.